இந்த எல்லாமே சிரிப்பு தான் நிகழ்ச்சியில இன்னைக்கு ஒரு புது பங்கேற்பாளர் வராரு. அவர்தான் கோதை சந்தானம். வெல்கம். உங்க எல்லாத்துக்குமே தெரியும், சென்னை சங்கமம் நிகழ்ச்சி தற்சமயம் நம்ம கனிமொழி மேடம் கூட ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்க. அந்த சென்னை சங்கமம் நிகழ்ச்சியில் முக்கிய பங்கு வகித்த தப்பாட்டை தான் நான் இன்னைக்கு கான்செப்டாக பண்ண போகிறேன். அதாவது இந்த தப்பு என்பது சோகத்திற்கும் இந்த தப்பு தான், சுகத்துக்கும் இந்த தப்பு தான். இப்போ பாருங்க, சோகத்துக்கு பாருங்க. அவ என்ன தேடி வந்த அஞ்சல, அவ நேரத்தை பார்த்து செவத்துக்கு செவக்கும் பத்தல, அவ இப்போ எனக்கு வேணும் அஞ்சல, அவ இப்போ எனக்கு வேணும் அஞ்சல, அவ கண்ணுக்குள்ள ஒன்னா, அவ கண்ணுக்குள்ள ஒன்னா, அவ முன்ன சொல்லி வந்தா, அவ மண்ணுக்குள்ள போனா. இப்போ பாருங்க, எல்லாரும் வந்து இந்த தப்பை பத்தி சோகத்துக்கு அடிக்கிறதுன்னு ரொம்ப தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. இது வந்து சுகத்துக்கும் அடிக்கக்கூடியங்கிறத இப்ப நான் வந்து உங்களுக்கு அடிச்சு காட்டுறேன். ஏ அண்ணா தாடுறா ஒத்திக்கோ ஒத்திக்கோ, தென்னாட்டு வெங்கடா ஒத்திக்கோ ஒத்திக்கோ, காட்டோடு மேயும் குறும்பாடு, இத போட்டாக்கா நமக்கு சாப்பாடு, சீருனா சீருவேன், ஓடுனா ஓடுவேன், அண்ணா தாடுறா ஒத்திக்கோ ஒத்திக்கோ, தென்னாட்டு வெங்கடா ஒத்திக்கோ ஒத்திக்கோ. அது மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு வந்து தமிழ் திரையுலகில் கூட நிறைய சாங்கில் இந்த தப்பை தான் யூஸ் பண்றாங்க. உங்களுக்கு வந்து நல்லா தெரியும், சந்தைக்கு வந்த கிளி அந்த பீட்டு பாடிக்கிறேன் பாருங்க. சந்தைக்கு வந்த கிளி சாதி சனம் தெக்குதடி. அடுத்ததாக மன்மதன் பீட் எல்லாத்துக்கும் தெரியும், ட்ரம்ஸ்ல அடிப்பாங்க. அந்த ட்ரம்ஸ்ல அடிச்ச மன்மதன் பீட்டை இப்ப நான் அந்த தப்புல அடிக்க. இப்ப பாருங்க, இப்போ வந்து இந்த தப்பு எல்லா அடியும் பார்த்தோம். அடுத்ததாக இந்த தப்புக்கே ஒரு அடி அடிக்கிறேன். இந்த அடியை அடிச்சோம்னா இங்க ஆடாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. 6ல இருந்து 60 வரைக்கும் ஆடாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இப்போ இந்த அடி அடிக்கணும். இப்போ பாருங்க, இப்போ நம்ம டெல்லிங்கன்னு செய்யவே ஆட போறாங்கன்னா பாருங்க. இப்போ இந்த நாட்டுப்புற கலையை ஒரு சில நட்சத்திரங்கள்லாம் வந்து இந்த மேடையில் பண்ணி காட்டியிருந்தாங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்க. முதலாவதாக விஜயகாந்த் அவர்கள் வர்றாங்க. நன்றி. அடுத்ததாக
இதே தப்பு அடிக்கிறதுக்காக நம்ம நடிகர் கவுண்டமணி அவர்கள் வந்திருந்தாங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்க. அடுத்ததாக இறுதியா நடிகர் ராஜ்கிரண் வர்றாரு. இது போன்ற நலிவுற்ற கலைகளை தொழிவுற செய்வதுதான் எல்லாமே சிரிப்பு தான் நிகழ்ச்சியோட மகத்துவம் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கோதை சந்தானம் தப்பை ரொம்ப ரைட்டாக வாசிச்சிங்க, நல்லா இருந்து. ரொம்ப அது எங்கள் ஊருக்காரரு வள்ளியூர் அவரு. தேங்க்யூ சார். ஆமாம், எங்கள் ஊர்ல நல்லா அடிக்காவில்ல ஒரு சும்மாவா ஒட்டு கொளுத்துவோம்ல வச்சு கொளுத்தியோட மத்தியானம் சிக்கன்ல சாப்பிட்டோம், அப்புறம் அடிக்க மாட்டோப்பா. நான் சத்தியமா சொல்லுதேன், நான் சர்ச்சா போயிட்டு இருந்து அங்கே வந்து ஆடி இருப்பேன் தெரியுமில்ல. அடுத்த தடவை நீ வாசிக்கும் வந்து ஆடுது ஐயா. அண்ணாச்சி அடுத்த திரும்ப கண்டிப்பா ஆடிருக்க. ஆடுது ஐயா, சத்தியம் சொல்லுதேன்ல. ரொம்ப அருமையா இருக்கு கோதை சந்தானம். ரொம்ப இன்னும் நிறைய சரக்கெல்லாம் வச்சிருக்காரு. அதுவும் அதாவது தப்பு அடிச்சுட்டே பாடுறதுன்றது ரொம்ப பெரிய கஷ்டம். மூச்சு வாங்கும், இழைக்கும். அடிச்சுட்டே பாடிக்கிட்டே ஆடுறாரு. மூணு 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 ரொம்ப கஷ்டம். ஆர்டிஸ்ட் மாதிரி இமிட்டேட்டும் பண்றாரு. ஆடல், அப்புறம் வாத்தியம், அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆர்டிஸ்ட் மாதிரி பண்றது 3 இருக்கு. அவர் தான் சொல்லிட்டாரு மிமிக்ரி, ஸ்டாண்டப் காமெடி எல்லாம் எங்கிட்ட இருக்குன்ட்டாரு. வெரி குட். உங்களுடைய வருகை எங்களுக்கு மிக மிக மகிழ்ச்சி அளிக்கிறது. வாழ்க வளர்க. ஓகே, நன்றி, வணக்கம்.